வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படித்தான் இருந்துச்சு. ஆமாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான வெயிட்லெஸ் ரெசிபி, ரொம்ப சத்தானது கூட, சிகப்பரிசி தோசை அதாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அரிசி அளந்து எடுத்துக்கலாம். இங்கே நான் 2 உலக்கு சிகப்பரிசி எடுத்துருக்கேங்க. அதை முதல்ல நம்ம நல்லா கழுவிடணுங்க. கழுவி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை உலக்கு இட்லி அரிசியும் அரை உலக்கு பச்சரிசி, ஏன்னா நம்ம தோசை சுட போகிறோம், ஸோ பச்சரிசி நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அரை உலக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு கண்டிப்பாக நம்ம ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். கிரைண்டரில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சாச்சு. ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்குங்க. ஏற்கனவே நான் தோசைக்கு ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ அதோடு நான் இந்த சிகப்பரிசி தோசையும் போட்டு ஆட்டியாச்சுங்க. நீங்கள் மிக்சியில் கூட சேர்க்கலாம். பட் மிக்சியில் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக அரையும். கிரைண்டருங்கும் போது நமக்கு சீக்கிரம் அரைஞ்சிருங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதிக சத்துக்கள் நிறைந்தது. இதை நம்ம குழந்தைங்களுக்கும் பசங்களுக்கும் நல்லா நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி குறன்னு இருக்குது. ஸோ இன்னும் நம்ம ஆட்டிக்கலாம். இதை இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கலாம். தோசைக்கு கொஞ்சம் குறப்பாட்டால் தாங்க தோசை நல்லா வரும். இப்போ நான் இதை பாதி அளவு எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. ஃப்ரிட்ஜில் உடனே வச்சுட்டேன். ஏன்னா இது சீக்கிரமே நமக்கு புளிச்சிரும். இப்போ நான் நைட்டு ஊற்றுறதுக்காக வச்சுருந்தேன். அந்த மாவு பாருங்கள், சூப்பராக அழகாக புளிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் கெட்டியாக தாங்க நான் வச்சுருந்தேன். கொஞ்சம் ஊற்றும் போது நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. பாருங்கள், மாவு சூப்பராக வந்துருக்கு. தோசைக்கு சூப்பராக சேர்த்தாச்சு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறனால அடிக்கடி நீங்கள் உங்கள் வீட்டில் சேர்த்துக்கோங்க. நார்மலாக இந்த தோசையே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசம்லாம் தெரியாதுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக அடிக்கடி சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இதில் என்ன சக்தி இருக்குது அப்படின்னா, நமக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கான சக்தி இதில் இருக்குங்க. ஸோ நம்ம இந்த தோசையை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக முறுமுறுன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற இதே அளவுகளில் போட்டிங்க அப்படின்னா தோசை சூப்பராக வருங்க. இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.